முடிவை பற்றி சிந்திக்காதே, உன்னால் முடியும் என்பதை மட்டும் சிந்தி. முயன்றவன் கைகளில் கிடைக்காதது எதுவுமில்லை இந்த உலகில். சிந்தித்து செயலாற்றுங்கள். இந்த நிலையும் மாறும். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளைய நிலைமையை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளும் உன் நிலைமையை மாற்ற ஒரு நொடி போதுமானது. யார் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்ததை போல் வாழ்வதில்தான் இருக்கிறது நமக்கான அடையாளம். வாழ்வதற்கான செலவு மிக குறைவு. உன்னை போல் வாழ்வதற்கான செலவுதான் மிக அதிகம். நீ பிரச்சனைகள் பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும். யாரிடமும் உன் கஷ்டத்தை சொல்லாதே. ஏனெனில் அவர்கள் வார்த்தைகள் அனைத்தும் பொழுதுபோக்குக்கு மட்டுமே தவிர உன் கஷ்டங்களை தீர்க்க அல்ல. வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் அதிகம். பணம் மட்டுமே நிம்மதி என நினைப்பவர்களுக்கு புரிவதில்லை நல்ல உறவுகள் அருகில் இருப்பதும் நிம்மதிதான் என்று. நமக்கு பிடித்ததை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர அது மற்றவர்களுக்கு பிடிக்குமா என்று யோசிக்க கூடாது. தெளிவாக நீ இல்லை என்றால் சிறு சிறு விஷயங்கள் கூட சிந்திக்க விடாமல் செய்து உன்னை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் சிலர். துணிச்சலுடன் செயல்படு. எப்பொழுது முடிவு எடுக்கிறோமோ அப்பொழுதே வாழ்க்கையில் பாதி அபாயத்தை கடந்து விட்டோம் என்பது உறுதியாகும். நம்முடைய பாதி சுமைக்கு காரணம் தேவையற்ற பேச்சும் தேவையற்ற சிந்தனையும் மட்டுமே. சகித்து கொண்டே போகும் வரை நமக்கான மரியாதை கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் பேசியே ஆக வேண்டும். இல்லை என்றால் நமக்கான மதிப்பை இழந்து விடுவோம். உன் தேவை இருக்கும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். உன் தேவை இல்லை என்றால் சிறு தவறும் பெரியதாக தெரியும். தவறு செய்தால் ஒப்புக்கொள்ளுங்கள். விரைவில் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் செய்த தவறை இல்லை என்று சாதிக்காதீர்கள். என்றுமே சரி செய்ய முடியாது. இந்த உலகில் 100% நல்லவன் கெட்டவன் என எவரும் இல்லை. இங்கு ஒருவர் எதிர்கொள்ளும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையை அவரை நல்லவர் என்றும் கெட்டவர் என்றும் சித்தரிக்கப்படுகிறது. குறை சொன்னவர் யார் என்பதை இரண்டாவதாக பார். சொல்லப்பட்ட குறை உன்னிடம் உள்ளதா என்பதை முதலில் பார். தெளிவான மனம் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை ரசிக்கும். தெளிவற்ற மனம் அனைத்தையும் போட்டு குழைப்பு கொண்டு நிம்மதியை இழக்கும். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. எண்ணங்களில் உள்ள தாழ்வு மனப்பான்மையால் திறமைக்கு தடை போடாதீர்கள். முடியும் என்று சொல்லு மந்திரமா? எப்பொழுதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும் என்பதாகும். பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே. அவ்வாறு செய்தால் கூடுவது உன் தலைகணமே தவிர மதிப்பு இல்லை. பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசைப்படாதே. பிற சபிக்காத அளவுக்கு வாழ்ந்தால் போதும். ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடு. ஆனால் அந்த வெற்றியில் பிறரின் துன்பம் மட்டும் இருக்கவே கூடாது என்பதில் உறுதியாக செயல்படு. பிரச்சனைகளுக்கு சிறந்த ஆயுதம் பொறுமை. அனைத்துக்கு பலன் தரும் கால தாமதமே ஆகுமே தவிர ஒருபோதும் தோற்றுவிடாது. கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும். ஆனால் கோபத்தையே தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்று நாம் வெளியே சொன்னாலும் பணம் மட்டும்தான் வாழ்க்கை நிர்ணயம் செய்து விடுகிறது. சில சமயங்களில் உயிருள்ள உறவினர்களில் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது. நீயாக இரு. நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு. ஏனென்றால் உன்னை புரிந்து கொண்டவர்கள் தவறாக நினைப்பதில்லை. தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையில்லை. பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவர்களிடம் நீ எச்சரிக்கையாக இரு. இன்னொரு நாள் உன்னை பற்றி பிறரிடம் அவர் குறை கூறுவார். எப்பொழுதும் தளர்ந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் எப்பொழுதுமே இன்னொரு வாய்ப்பு இருக்கும். மற்றவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களின் தகுதி உங்களுக்கே தெரியாமல் போய்விடும். இந்த உலகில் எதுவுமே எவருக்கும் சொந்தமில்லை. நாம் வரும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை. போகும்பொழுது ஒன்றும் கொண்டு போவதுமில்லை. முடிந்தவரை அனைவரிடமும் அன்பாய் பழகுங்கள். மற்றவர்கள் தேவையை நிறைவேற்ற நாம் தேவைப்படுகிறோம்.
நமக்கு தேவை என்று வரும்போது யாரும் இல்லாமல் தனிமையாக்கப்படுகிறோம். முயற்சிகள் முக்கியம். ஆனால் முயற்சிகள் எங்கு செலுத்த வேண்டும் என்று தெரிந்து சரியான பாதையை தெரிந்து கொள்வது அதைவிட முக்கியம். எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நமக்கு கிடைப்பது வெற்றி. எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம். உங்களின் நேற்றைய தோல்விக்கான காரணங்களை நீங்கள் கண்டறியாவிட்டால் நாளை வெற்றியை நோக்கி உங்களால் ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. யாரிடமும் எதையும் கற்றுக்கொள்ள வெட்கப்படாதே. கற்பதற்கு வெட்கப்பட்டு தலை குனிந்தால் நாளை கரையேறுவதற்கு தலை நிமிரவே முடியாது. முடிவு பற்றி சிந்திக்காதே, முயற்சியை பற்றி சிந்தி. உலகமே உன் வசப்படும். காலம் நீ பயந்தாலும் ஓடும், பணிந்தாலும் ஓடும், துணிந்தால் மட்டும் உன் பின்னால் ஓடி வரும். தன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்படாமலும் அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைத்து பொறாமைப்படாமலும் தன்னிடம் இருப்பது வைத்து இலக்கை அடைவது எப்படி என சிந்தித்தால் ஒவ்வொருவரும் வெற்றியாளர்கள். சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடையாளம். எண்ணம் போல் வாழ்க்கை. வெற்றி கதைகளை என்றும் படிக்காதீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு தகவல்கள் மட்டுமே கிடைக்கும். தோல்வி கதைகளை எப்பொழுதும் படியுங்கள். அது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும். எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம். அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு. கடவுளை நேரில் பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் கஷ்டத்தில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட அனைவரும் கடவுளே. பேசி சாதிப்பதை விட அமைதியாக இருந்து சாதியுங்கள். உங்கள் அமைதி யாரையும் உங்கள் அருகில் வர பயமுறுத்தும். அமைதியாக இருப்பது ஒரு வகை வன்முறையே. உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். மனதில் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற ஆசைகளும் தேவையற்ற கற்பனைகளும் தான். நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக எண்ணிவிடாதே. காரணம் இல்லாமல் காகவும் கரையாது. மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம். அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு. கடவுளை நேரில் பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் கஷ்டத்தில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட அனைவரும் கடவுளே. பேசி சாதிப்பதை விட அமைதியாக இருந்து சாதியுங்கள். உங்கள் அமைதி யாரையும் உங்கள் அருகில் வர பயமுறுத்தும். வன்முறையை கண்டு அமைதியாக இருப்பது ஒரு வகை வன்முறையே. உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். மனதில் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற ஆசைகளும் தேவையற்ற கற்பனைகளும் தான். நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதில் எண்ணிவிடாதே. காரணமில்லாமல் காகமும் கரையாது. கடும் கோபத்திலும் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் கடவுளே. நீ செய்த செயல்கள் அனைத்தும் நெல் போல உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. உன் மீது அன்பு குறைந்து விட்டால் அவரது பார்வைகள் முழுவதும் உன் குறைகளையே தேடி அலையும். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை, நினைவுகள் என்ற ஒன்றை தவிர. தனிமை வேதனை என்று எண்ணிவிடாதே. சாதனை செய்யும் சிந்தனையை அது உனக்கு தரும். உறவுக்கு நீ செய்வது உதவியாகும், அது தானமாகாது. ஊருக்கு செய்வதே தானமாகும். விட்டுவிடு, அது மகிழ்ச்சிக்கான திறவுகோல். எங்கே கேள்விகள் இல்லையோ அங்கே பதிலும் இல்லை. அன்பால் யானையை கூட அடக்கிவிட முடியும். அதிகாரத்தால் எருமை கூட பணிய வைக்க முடியாது. உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் உலகிற்கு தெரியப்படுத்தாதே. ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவரை விட வீழ்த்த நினைப்பவரே அதிகம். உயிர் மீது இருக்கும் நம்பிக்கையை உறங்கிய உடலை எழுப்புகிறது. சாத்தியமான அனைத்தின் மீதும் நீ நம்பிக்கை வை. நடக்கும் விருப்பு வெறுப்பு அற்றவனின் மனதில் அமைதி எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். எதையும் நீ தேடி போகாதே. தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். குழம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டேதான் இருக்கும். அதனால் அமைதியாக இரு. விதியும் வெறுத்து விலகி போகும். அவமானமும் அனுபவம்தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. அன்பு ஒன்றே அழகு பார்ப்பதில்லை, அனைத்தையும் அழகாக்கி பார்க்கிறது. உங்களை ஏமாற்றுபவர்களிடமிருந்தும் மதிக்காதவர்களிடமிருந்தும் விமர்சிப்பவர்களிடமிருந்தும் தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்தும் விலகி இருங்கள். யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை.
அமைதியாக கடந்து போவோம். நடப்பது நடக்கட்டும். இருப்பவன் கொடுத்து வாழ வேண்டும், இல்லாதவனே கெடுத்து வாழக்கூடாது. பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவது ஒரு விதமான பலவீனமே. போலிகள் யார் என்று உனக்கு தெரியாமலே போய்விடும். இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். வாழ்க்கை மாறும். எதுவும் நிரந்தரமில்லாத இந்த உலகில் உங்கள் கவலைகள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும்? ஒரு தீபத்தில் இருந்து 1000 தீபங்கள் ஏற்றினாலும் அதன் ஒளி குறைவதில்லை. உன் அன்பை பிறருடன் பகிராத நாள் அது என்றும் குறைவதில்லை. தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றுமில்லை. நீங்கள் தேடப்படும் போது நான் கிடைக்கவில்லை என்றால், நான் இருக்கும்போது நீங்கள் என்னை கண்டு கொள்ளவில்லை என்று அர்த்தம். யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் தனிமையே சிறந்தது. உன் சொற்களை கேட்டு சிலருடைய உள்ளம் வேதனை அடைகிறது என்றால் அமைதியாக இருக்க பழகு. நல் வாழ்க்கைக்கு அதுவே அழகு. பிறர் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பது கூட ஒரு வகையில் உதவிதான். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மையான இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும். தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்தியவர்களை திருத்த முடியாது. எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் உங்களோடு நின்றவர்களை உயிர் உள்ளவரை மறவாதீர்கள். ஏனெனில் அவர்கள்தான் உண்மையானவர்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்து பார். ஆறுதல் சொல்ல ஆளே தேவையில்லை. வாழ்க்கை பாடங்கள் யாரும் தேடி போய் கற்றுக்கொள்ள தேவையில்லை. நம்மை சுற்றி உள்ளவர்களே கற்றுக் கொடுத்து விடுவார்கள். வழிதான் சற்று அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. பசித்த போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் செய்தவரை மன்னிக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. படைப்பு கற்றுத்தருவதை விட சில உறவுகளின் நடிப்பு சிறப்பாக கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கையை. எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை, எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை, எல்லாம் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் கலையும். அப்போது சிறப்பான செய்கைகள் நம் கண்முன்னே தெரியும். காத்திரு. உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றி மற்றவரிடம் பொய் சொல்வதுதான். வாழ்க்கையில் ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவுதான் வாழ்க்கையை மாற்றிவிடும். அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காது. அன்பு பெரியது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரியது. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதே நினை, நல்லதே செய். மாற்றத்தை இறைவன் பார்த்து கொள்வான். உங்கள் வெற்றி தோல்வியை முடிவு செய்வது குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ அல்ல, உங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான். அழும் பெண்களை கோடை என்று கூறுவதற்கு முன்னால் அழ வைத்தவர்கள் துரோகிகள் என தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தள்ளிவிட 1000 கைகள் வரும், ஆனால் உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கைதான். அது உன் தன்னம்பிக்கை மட்டுமே. பிறருக்கு கொடுக்கும் நிலை உன்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் உனக்கு இருக்கக்கூடாது. நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. அதுபோல தரம் கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை. எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகையை வேகமாக சம்பாதிக்கிறான். அடுத்தவன் 1000 சொல்லுவான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது உன் வாழ்க்கை. உன்னுடைய கனவு பெரியதாக இருக்கும்போது உனது உழைப்பு கனவை விட பெரியதாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை விட மறதி தான் தேவைப்படுகிறது நிம்மதியாக வாழ்வதற்கு. இன்று நாம் கடந்து செல்லும் கடினமான பாதை நாளை நாம் பெறப்போகும் வலுவான வெற்றியின் ஆரம்பம். உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. ஒவ்வொரு மனநிலையும் வெவ்வேறானது என்று அறிந்து அமைதியாக இருக்க பழகு. அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். கஷ்டம் வந்தால் கலங்காதே, துணிந்து நில். உன்னை சுற்றி தினம் தினம் 100 எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலும் நேர்மறையான எண்ணங்களுடன் நீ எதையும் அணுக பழகிக்கொள். வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் வெற்றிகளையும் நீ அனுபவிக்க விரும்பினால் அதனுடன் வரும் துன்பங்களையும் தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். மிகுதியாக கொடுக்கப்பட்டால் அதன் மதிப்பு குறைய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அளவோடு இருக்கட்டும். பிறரிடம் நீ கொடுப்பது எதுவாக இருந்தாலும் உங்களை தரம் தாழ்த்தி பேசுபவர்களுக்கு விளக்கம் அளிக்காதீர்கள். உயரத்தில் உதிக்கும் சூரியனை கண்டால் தெருநாய்கள் குறைத்து கொண்டுதான் இருக்கும். யார் எதை சொன்னாலும் உன் அறிவுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய். மனிதனாக வாழ்வது பெரியதல்ல,
மனிதாபிமானத்துடன் வாழ்வதுதான் பெரியது. பிறருக்கு தீமை விளைவிக்கும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள், உனக்கான நாளை துன்பத்தை இன்று நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்று. விதைத்து சென்ற யாவும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி, நினைவில் கொள். துணிவோடு தவறு செய்துவிட்டு பணிவோடு மன்னிப்பு கேட்பவரை நீ எப்பொழுதும் நம்பிவிடாதே. அது மிக சிறந்த நடிப்பாகும். மனிதர்களின் புத்தி இரண்டே விதம்தான். தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள், தேவையில்லை என்றால் தேல் மாதிரி கொட்டி பேசுவார்கள். நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். உன்னால் முடியும் என்பதை நீயே நம்பும் போதுதான் அழகாகிறது உன் முயற்சிகள். நீ யார் என்று உனக்கே புரிய வைக்கும் வாழ்வின் ஆயுதங்கள் ஒன்றுதான் அவமானம். சூழ்நிலை சரியில்லை என்று சொல்வதெல்லாம் தவறு. சூழ்நிலையை சரியாக கையாளவில்லை என்பதே உண்மை. நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்தாலும் நல்லதுக்கே என்று நினைத்துக்கொள். கடந்த காலத்தை நினைக்காதே, கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை பார்க்காதே, பயம்தான் வரும். இந்த நிமிடம் இந்த நொடிதான் உண்மை. அதை அனுபவிக்க நல்லதே நினை, நல்லதே நடக்கட்டும். ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடி தரும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை நீ மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீ மாற வேண்டியதாக இருக்கும். புத்திசாலிகளைப் போல சிந்தியுங்கள், ஆனால் சாதாரண நபர்களைப் போல பேசுங்கள். பரிந்துரை ஒருவரை அறிமுகம் மட்டுமே செய்யும். தகுதிதான் அவரை நிலை பெற செய்யும். மற்றவரின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்று பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் உனக்கு வேண்டாம். நீங்கள் உழைத்து நலமாய் வாழ்வதற்கு, மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே அழிப்பதற்கு அல்ல. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். துன்பங்களுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன. தோல்வி உன்னை துரத்தினாலும் நீ வெற்றியை நோக்கி ஓடு. ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பது. வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது. உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் அமையும். உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை அமையும். மற்றவர்களால் முடியாததை செய்து காட்டுவது திறமை. திறமையால் முடியாததை செய்து காட்டுவது மேதாவித்தனம். கற்றவரிடம் கற்பதை விட கற்றுக்கொண்டிருப்பவரிடம் கற்றுக்கொள். எந்த ஏற்றத்திற்கும் ஒரு இரக்கம் உண்டு, எந்த துன்பத்திற்கும் ஒரு இறுதி உண்டு, எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு. தவறுகள் எப்பொழுதும் மன்னிக்கப்படக்கூடியவை. அவற்றை ஒப்புக்கொள்ள தைரியம் இருந்தால். குறை சொல்பவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர். மனம் விரும்பும் பாதையில் மகிழ்ச்சியுடன் நிறைவுடன் பயணிங்கள். மற்றவர்களை காலம் பார்த்து கொள்ளும். முற்றுப்புள்ளி கூட 3 முறை வைத்தால் தொடர்ச்சிவிடும். முயற்சித்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியாகும். சிலர் உன்னை எந்த நேரமும் குறை சொல்லி கீழே இறக்கிவிட காரணம் நீ பெரியதாய் வளர்ந்து விடுவாய் என்ற பயத்தினால், பொறாமைனாலும் தான். நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும். அப்பொழுது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய வழிகளே நாளை உங்களின் மிகப்பெரிய பலமாக மாறிவிடுகிறது. காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.